அந்நடும் பார்த்தீங்கன்னா காலையில எந்திரிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தூங்குறேன். அலாரம் ஸ்னூஸ் பண்றேன். இப்படியே வந்து வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. சரியா? சரி, வெள்ளியங்கிரிக்கு போலான்னு ஒரு பிளான போட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன். அவனுங்களும் சரி எல்லாரும் வாங்கடா போலான்ட்டானுங்க. சரி, அதுதான் உங்களுக்கு வந்து லைஃப் வித் அ ஸ்டோரிங்கிற இதுல இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். லைஃப் வித் அ ஸ்டோரி எபிசோட் 1. 9:30 மணி ட்ரெயினுக்கு 9 மணிக்கே வந்து பார்த்துருக்கீங்களா? நாங்க வருவோம். 9 மணிக்கு போய் டிக்கெட் எடுத்து 9:30 மணி ட்ரெயினுக்கு நாங்க போனோம். சரியா? நாங்க வந்து தருமபுரி ஜங்ஷன்ல இருந்து கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு டிக்கெட் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் சேலம் ஜங்ஷன்ல 2 பேர்த்த பிக்கப் பண்ணிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்து ரீச் ஆனோம் 1 மணிக்கு. சரியா? 1 மணிக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் சரி வெஜ் ஹோட்டல் எங்கேயாச்சும் இருக்குன்னு பார்த்தோம். வெஜ் ஹோட்டல் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல அது முன்னாடியே இருந்தது என்னன்னு தெரியல. சரியா? அப்புறம் போயிட்டு வெளியே பார்த்தா ஒரு வெஜிடபிள் ரைஸ் வந்து 76 ரூபான்ட்டானுங்க. சரின்ட்டு எவ்வளவுதான் இருக்கும் 76 ரூபாய்க்குன்னு பார்த்தா இவ்வளவுதான் இருந்துச்சு. கம்மியா தான் இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு அதையும் சாப்பிட்டு அப்புறம் வந்து மருதமலைக்கு போனோம். சரியா? மருதமலைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. இதை வந்து மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க மருதமலை போறதா இருந்தா நீங்க கீழேயே வந்து ஒரு பஸ் கூட இருக்கு. வயசானவங்க அதுக்கப்புறம் பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பஸ்ல கூட போகலாம். சரியா? பஸ் வந்து ஓம் முருகா பஸ்ன்னு அங்க ஒரு பஸ் இருந்துச்சு, அதுலயே ஏறி போயிருங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து கடையிலேயே முன்னாடியெல்லாம் விட்டுட்டு போக சொல்லுவாங்க. நீங்க வந்து விட்டுட்டு போகாதீங்க. சரியா? அதுக்கு முன்னாடியே ரேக் வந்து வச்சிருப்பாங்க, அது ஃப்ரீயா இது பண்ணிப்பாங்க. அதுவே கடையில விட்டீங்கன்னா ஏதாச்சும் பூ ஏதாச்சும் வாங்கிட்டு போக சொல்லுவாங்க. சரியா? அதனால வந்து நீங்க முன்னாடியே வந்து அங்க கோயிலுக்கு முன்னாடியே விட்டுட்டு போயிருங்க. 5 மணிக்கு மேல வெளியே கேட் வந்து சாத்திடுவாங்க. படியிலேருந்து இறங்கி வர கேட்டை வந்து சாத்திடுவாங்க. நீங்கள் வந்து 6 மணிக்குன்னு நினைக்கிறேன், 5ஓ 6ஓன்னு தெரில. சரியா? 6 மணின்னு நினைக்கிறேன். சரியா? அதுக்கு முன்னே வந்து கீழே இறங்கிடுங்க. சாமியை பார்த்துட்டு கீழே இறங்கினீங்கன்னா கேட்டு சாத்திட்டாங்க நாங்கள் வரும்போது. சரி, அப்புறம் எப்படா வரதுன்னு கேட்டிங்கன்னா அது பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன திட்டு மாதிரி இருந்துச்சு. அதில் ஏறி வந்தீங்கன்னா சின்னதாக இப்படி ரோடுக்கு வந்து இப்படி வெளியே வந்துட்டோம். சரி, வெளியே வந்ததுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெளியே போகணும். அதுலேருந்து சரி வெள்ளிங்கிரி போகலான்னு போகிறதுக்குள்ள மணி பார்த்தீங்கன்னா எப்போ வந்தோம்? 1 மணிக்கு வந்தோமா? மணி பார்த்தீங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. சரி, சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே உட்காந்து ஒரு ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு அப்படி போகிறதுக்குள்ள மணி வந்து 8 மணி ஆயிடுச்சு. அப்புறம் 8 மணிக்கு வந்து வெள்ளிங்கிரி போனோன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து அன்னதானம் போட்டாங்க. இது வந்து நல்ல விஷயம். அன்னதானம் வந்து இந்த இதில் கூட சென்னை சில்க்ஸ்காரங்க வந்து போடுறாங்க. இத்தனை இது கேஸ் பற்றாக்குறையில கூட சென்னை சில்க்ஸ்காரங்க வந்து போட்டுட்ருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டே சொல்லலாம் நம்ம. சரியா? அப்புறம் வந்து அங்கே வந்து புலாவோ ஏதோ போட்டாங்க, என்னன்னு தெரில எனக்கு. அது வந்து சாப்பிட்டு அப்புறம் வந்து மலைக்கு மேலே வந்து ஏற ஆரம்பித்தோம். சரியா? மலைக்கு மேலே வந்து ஏறும்போது தான் முக்கியமான இது எல்லாம் கேட்டுக்கோங்க. மலைக்கு மேலே வந்து ஏறும்போது வந்து உங்களுக்கோட பிரியம் வந்து ஃபர்ஸ்ட் மலையிலேருந்து குச்சி எடுக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து குச்சி வந்து 30 ரூபாய்க்கு தருவாங்க. சரியா? 30 ரூபாய்க்கு வந்து இந்த குச்சியை சரியாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா குச்சி இல்லாமல் ஃபஸ்ட்டு போகிறவங்கனால ஏற முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் வந்து குச்சி இல்லாமல் ஏறி இருந்தேன்னா சரியான கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால உங்களுக்கு வந்து குச்சியை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு போகிறவங்க முக்கியமாக குச்சியை வந்து மறக்காமல் எடுத்துக்கோங்க. சரியா? குச்சி இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம். சரியா? குச்சியை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் மலையை தாண்டறதுக்குள்ள நம்ம லைஃப்ல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் பார்த்துருவோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில இந்த காலேஜ் போறவன்லாம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருப்பானுங்க பாத்தீங்களா? அந்த கஷ்டத்தோட பெரிய கஷ்டமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மலை ஏற கஷ்டம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இப்ப காலேஜ் கஷ்டமும் அந்த கஷ்டத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ரெண்டுமே, இது வந்து பிசிக்கல் கஷ்டம், அது வந்து மென்டல் கஷ்டம். சரியா? பிசிக்கல் கஷ்டத்துக்கும் மென்டல் கஷ்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பிசிக்கல் கஷ்டம் உடம்புல கொஞ்ச நாள் தான் இருக்கும். மென்டல் கஷ்டம் வந்து மைண்டை வந்து போட்டு புரட்டி எடுத்துரும். சரியா? ஃபர்ஸ்ட் மலைங்கிற மாதிரி தான் நம்ம காலேஜ் லைஃப்பும். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் மலை மாதிரி ஏறி முடிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பெல்லாம் வந்து ஈஸியாடான்னு கேட்டிங்கன்னா அதுவும் தான் இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் 2வது மலைக்கு போனோம். 2வது மலைக்கு அப்புறம் வழுக்கு பாறைன்னு ஒன்று இருந்துச்சு. சரியா? வழுக்கு பாறையில் வந்து எப்படி ஸ்லிப் ஆகுதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கை காலேஜ் லைஃப்லேயும் வந்து ஒரு சில டைம் வந்து ஸ்லிப் ஆகும். சரியா? இந்த ஸ்லிப்பெல்லாம் கடந்து போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 மலை அப்படியே ஸ்மூத்தாக போகும். அப்படியே கடைசி முன்னாடி 2 மலை அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே வாழ்க்கையோட ஜம்முன்னு அப்படியே அழகாக போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் ஒரு ஜம்முன்னு போயிட்டு இருக்கோம். காலேஜ் லைஃப் எல்லா லைஃப்பும் சரி வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் லைஃப் கூட எடுத்துக்கோங்க நீங்கள். சரியா? ஸ்கூல் லைஃப்பும் ஜம்முன்னு போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து 10th வரைக்கும் படிச்சுட்டு இருக்க வரைக்கும் ஜாலியாக இருக்கும். அப்புறம் 11th 12th ஒரு 11th வந்து ஒரு ஸ்மூத்தாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து 12th பார்த்தீங்கன்னா கடைசி மலை தான் 12th. சரியா?
டுவெல்த்தும் அதுக்கப்புறம் காலேஜோட ஃபைனல் இயர். சரியா, காலேஜோட ஃபைனல் இயரில் தான் நம்மளுக்கு வந்து என்ன தெரியும், நம்ம வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணணும், அப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும், அப்புறம் வந்து நிறையா வந்து பிளேஸ்மெண்ட்லாம் பார்க்கணும் அப்படின்னு தோணும். அதே மாதிரி 12th தான் என்ன வரும், பப்ளிக் எக்ஸாம். அதில் இருக்கிற கட் ஆஃபை வச்சு தான் நம்மளோட மார்க் வந்து டிசைட் ஆகும், நம்ம எந்த காலேஜுக்கு போகணும் அப்படி இப்படின்னு தோணிட்டே இருக்கும்ல. சரியா, இப்படி தோணிகிட்டே இருக்கிற மலை தான் வந்து 7வது மலை. அந்த 7வது மலைக்கான முயற்சியை நம்ம இத்தனை மலையாக போட்டிருக்கோம், அதாவது கண்டினியூஸாக போட்டுட்டே வந்திருந்தோம்னா அது கன்ஃபார்ம் அந்த 7வது மலையை ஈஸியாக ஏறிடலாம். அதுதான் வந்து நீங்கள் வந்து 12th ஸ்டார்டிங்லேருந்து படித்ததோ இல்லை வந்து காலேஜில் வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி இன்டர்ன்ஷிப்பு சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கன்ஃபார்ம் வந்து இந்த கடைசி மலையை தாண்டிடலாம். வாழ்க்கையும் அதே மாதிரி தான். சரியா, ஃபஸ்ட்டு மலை வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும், அப்புறம் வழுக்கும். அதே மாதிரி கடைசி மலையை ஏறி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வியூ வரும் பாருங்க, சன்ரைஸை பார்க்கறதுக்கு காலையில், அப்பா சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் வாழ்க்கையிலேயும் ஒரு சன்ரைஸ் நம்மளுக்காக கன்ஃபார்ம் வரும். சரியா, அந்த சன்ரைஸுக்காக நம்ம காத்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த கஷ்டப்படுறது நடுவில் ஸ்லிப் ஆகும், அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாமல் அதே இடத்துல உட்காந்துடாம நீங்கள் போயிட்டே இருங்க. சரி, நானும் அப்படிதான் நினச்சிட்டு போனேன், என்னடா இவன் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி பெரிய இவனாட்டம் அப்படின்னு போனேன். சரியா, போகும்போது பாதி இடத்துல உக்காந்துட்டேன் நானும். சரியா, பாதி இடத்துல உக்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பெரியவர் இருந்தார். அவர்லாம் வந்து எவ்வளோ வயசு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60-65க்கு மேலே இருக்கும். அவரே வந்து அசால்ட்டாக நடந்து போயிட்டு இருக்காரு. நல்லா நம்ம வலுசு பையன், நம்மளால வந்து முடியலையே அப்படின்னு வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு ஒரு இதுக்கு மேலே. அதுக்கப்புறம் வந்து அந்த பெரியவர்கிட்ட கேட்டா, எப்படிங்க தாத்தா எப்படிங்க வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு சொன்னார், தம்பி நான் இதுக்கு வந்து 1 டைம் 2 டைம் வரல, நான் வந்து இது 5வது டைமாக வரேன் அப்படின்னாரு. எப்படி தாத்தா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு எத்தனை வயசுங்க தாத்தா அப்படின்னு கேட்டேன். சரியா, அவர் வந்துட்டு சொன்னார், தம்பி எனக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 45. என்னங்க தாத்தா 45 வயசுலேருந்து ஏறுறீங்களான்னு கேட்டேன். தம்பி இல்லைப்பா, நடுவில் கொஞ்சம் பிரச்சனை, அதுக்கப்புறம் தான் வந்து ஏறதை விட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு டைம் அப்படிலாம் வந்துட்டு இருந்தேன். சரி, அது போயே ஆகணுங்கிற ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கஷ்டமான சூழ்நிலை எங்கள் பேரில் நான் வந்துட்டேன் அப்படின்னாரு. சரி, நம்ம போயே ஆகணுங்கிற ஒரு முடிவோட நான் இருக்கேன், அதனால தான் வந்து எங்கேயுமே நிற்காம வரேன். ஒரு இடத்துல உட்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கு உட்காரணும்னே தோணிடும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முயற்சி பண்ணி மேலேயே போக முடியாது அப்படின்னாரு. அப்போ தான் வந்து எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையும் அதே மாதிரி தான். ஒரு இடத்துல உட்காந்துட்டோம்னா அதை உட்காந்துட்டே இருக்கணும், பாதியில் ஸ்டாப் ஆகிடும். அதை தாண்டி போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி உச்சியை ரீச் ஆகி அந்த சன்ரைஸை பார்த்துடலாம். இந்த லைஃப் வித் ஸ்டோரி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அன்டில் பாய், நான் உங்கள் ரைஸ் அண்ட் சோர். இதே மாதிரி செவ்வாய்க்கிழமையும் இந்த லைஃப் வித் ஸ்டோரி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே 6 மணிக்கு நியூஸ் அப்டேட் வரும். ஏன் இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நியூஸ் அப்படிங்கிறனால வந்து சாட்டர்டே 6 மணிக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 6 மணிக்கு மேலே. சரியா, பாய்.